வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீ யாரு அப்படின்னு நீ யோசிச்சுக்க. யோசிச்சிட்டியா? இப்போ நீ யாருன்னு உனக்கு தெரியலையா? அப்போ நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய காட்டில் ஒரு சின்ன சிங்கம் தொலைஞ்சிருச்சு. அந்த குட்டி சிங்கத்துக்கு தான் யாருன்னே தெரியல. அது தன்னோட அடையாளத்தையே மறந்துருச்சு. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஓநாய் கூட்டத்து கூட போய் சேர்ந்துச்சு. அந்த ஓநாய் கூட்டத்து கூடயே அதுவும் போய் வேட்டையாடுச்சு. ஆனா ஒரு சில நாள் கழிச்சு அதுக்கு தோணுச்சு, அட நம்ம இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்லையே அப்படின்னு அதுக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க வேட்டையாடுற விதம் அந்த சிங்கத்துக்கு மாறுபட்டுதான் இருந்துச்சு. ஏன்னா சிங்கம்லாம் எப்பயுமே தனியா தானே வேட்டையாடும். ஓநாய் கூட்டமா வேட்டையாடுறதுனால அந்த சிங்கத்துக்கு அந்த அந்த கூட்டத்துல செட் ஆகல. அதனால அந்த சிங்கம் அந்த ஓநாய் கூட்டத்திலேருந்து வெளியே வந்துருச்சு. அப்ப போயிட்டு இருக்கும்போது மரத்துக்கு மரம் குரங்கெல்லாம் தாவிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த தாவறதெல்லாம் பாக்குறது. அப்ப இதுதான் தன்னோட இனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குரங்கு கூட சேர்ந்துச்சு. ஆனா அதனால வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட முடியல. அதனால அதுவும் அதுக்கு செட் ஆகல. அப்படியே வானத்தை பார்த்தா பறவை எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. சரி, அது அந்த சிங்கத்துக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, இதுதான் நம்ம இனமோ அப்படின்ட்டு அந்த பறவைலாம் கீழே வரும்போது அதுகிட்ட போய் சேர்ந்துச்சு. ஆனா அந்த சிங்கத்தால பறக்க முடியல. இப்ப தண்ணி குடிக்கலான்னு அது பக்கத்துல இருக்க குளத்துக்கு போகும்போது அந்த குளத்துல முதலை இருந்துச்சு. அந்த முதலையை பார்த்துட்டு, அட இந்த முதலை இவ்வளவு ஈரமா இருக்கே, அப்ப நாம இந்த இனத்தோட சேர்ந்தவங்களா அப்படின்னு அந்த சிங்கத்துக்கு தோணுச்சு. அப்ப அந்த சிங்கம் அந்த குளத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிங்கத்தால மூச்சு விட முடியல. அதனால அது குளத்துல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்ப இதுவும் நமக்கு செட் ஆகல அப்படின்னு அந்த சிங்கம் வந்துருச்சு. அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. சிங்கமும் அதோட நம்பிக்கை இழந்துட்டே இருந்துச்சு. அட நாம யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு அது கவலையாவே இருந்துச்சு. அப்ப அந்த காட்டுக்கு மனுஷங்க எல்லாம் வந்தாங்க. சும்மா அந்த சுத்தி பார்க்கலான்னு வந்தாங்க. அப்பதான் அந்த சிங்கத்தை பார்த்துட்டு அட சிங்கம் சிங்கம்னு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சுட்டு ஓடினாங்க. அப்பதான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சு, ஓ நம்ம ஒரு பலமான விலங்கு இந்த காட்டுல, இந்த காட்டுக்கே நாம தான் ராஜா அப்படின்னு அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு நீ ஐடென்டிஃபை பண்ணணும். உன்னோட பலவீனம் ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். அப்பதான் உன்னால எது செய்ய முடியும்னு உனக்கு தெரியும். இப்ப அந்த சிங்கத்தை மாதிரியே நீ யாருன்னு உனக்கு தெரியலனா, நீ சிங்கம் மாதிரியே அந்த பழகுச்சு இல்லையா அந்த கூட்டத்தோட, நீ பழகி பாரு. உனக்கு தெரியும் அந்த கூட்டத்தோட உனக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. செட் ஆகலைன்னா நீ வேற கூட்டத்தை தேடி போகலாம். இப்ப நீ யோசிச்ச மாதிரியே நீ இருக்கியா, இல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுட்டு நீ செயல்படுறியான்னு நீ யோசிச்சுக்கோ. அப்புறம் இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, கமெண்ட் பண்ணு. ஓகே.